டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எபிசோட் 15. ருத்ரனும் அனன்யாவும் வாஷ்ரூமில் ஒன்றாக நின்று கொண்டிருந்தனர். ருத்ரனின் ஒரு கை அனன்யாவின் இடுப்பிலும் மற்றொரு கையின் விரல் அவள் உதடுகளிலும் இருந்தது. அவன் அவளை அமைதியாக இருக்கச் சொன்னான். அனன்யாவின் கண்கள் இன்னும் பயத்தில் மூடியிருந்தது. ஆனால் அவளால் ருத்ரனின் குளிர்ச்சியான சுவாசத்தையும் அவனது ஸ்பரிசத்தையும் தெளிவாக உணர முடிந்தது. இதிலிருந்தே ருத்ரன் தன்னுடன் எவ்வளவு நெருக்கமாக நிற்கிறான் என்பதும் அவளுக்கு புரிந்தது. சிறிது நேரம் கழித்து அனன்யா மெதுவாக ஒரு கண்ணை மட்டும் மெல்லத் திறந்து தன் எதிரே தன்னையே பார்த்தபடி நிற்கும் ருத்ரனை பார்த்தாள். பின் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டவள் ருத்ரனின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றாள். ருத்ரனின் முழு கவனமும் அனன்யாவின் முகத்தில்தான் இருந்தது. அதனால் அனன்யாவை பிடித்திருந்த பிடியும் தளர்ந்திருந்தது. இதை பயன்படுத்திக் கொண்ட அனன்யா அவனது பிடியிலிருந்து தன்னை விரைவாக விடுவித்துக் கொண்டு வெளியேறப் போனாள். ஆனால் வேகமாக ஓடியதால் அவள் கால் இடறியது. அவளையே பார்த்து கொண்டிருந்த ருத்ரன் அவளது நிலையை உணர்ந்து அவள் கீழே விழும் முன் அவள் கையை பிடித்து தன்னை நோக்கி இழுக்க அனன்யா நேரடியாக அவன் மார்பிலேயே விழுந்தாள். அனன்யாவின் ஒரு கை ருத்ரனின் மார்பில் இருக்க ருத்ரனின் ஒரு கை அனன்யாவின் முதுகில் இருந்தது. ருத்ரன் தனக்கு மிக அருகில் இருப்பதை உணர்ந்த அனன்யா மெதுவாக தலையை உயர்த்தி ருத்ரனின் முகத்தை பார்த்தாள். இருவரின் கண்களும் ஒன்றையொன்று சந்தித்தது. ஆனால் இம்முறை பயத்திலிருந்த அனன்யா அவன் கண்களோடு தன் கண்களை கலக்காமல் அவசரமாக அவனிடமிருந்து விலகினாள். ஆ ஆ என்று உடனே வலியில் முனகியவள் மீண்டும் ருத்ரனின் தோளை பிடித்துக் கொண்டாள். ஆமாயோ போச்சு, கால் ரொம்ப வலிக்குது, சுளுக்கு பிடிச்சிருச்சு போல இருக்கே, வலிக்குதே என்று ஒரு காலை மட்டும் உயர்த்தி பிடித்துக் கொண்டு வழியில் கத்தினாள் அனன்யா. அவளால் சரியாக நிற்கவோ நடக்கவோ முடியவில்லை. அனன்யா வலியில் கத்துவதை எந்த உணர்ச்சியும் இல்லாமல் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். ருத்ரன் லேசான சுளுக்குக்கு எப்படி கத்ரா பாரு என்று மனதில் அனன்யாவை திட்டினாலும் வலியில் சுருங்கிய அனன்யாவின் முகத்தை பார்க்க அவனுக்கு மனமில்லை. அதனால் எதுவும் பேசாமல் வேகமாக அவளை தன் கைகளில் தூக்கிக் கொண்டவன் வாஷ்ரூமை விட்டு வெளியே வந்தான். ருத்ரனின் இந்த திடீர் செயலால் அனன்யாவின் ஆச்சரியம் அதிகரித்தது. ஆனால் அது ஒரு நொடிதான். அடுத்த நொடி பதட்டத்துடன், இல்ல நீங்க என்ன கீழே இறக்கி விட்டுடுங்க, நானே போறேன், நான் நல்லா இருக்கேன், என்னை இறக்கி விடுங்க, நானே நடக்கிறேன் என்றாள். அனன்யா திரும்ப திரும்ப இதையே சொல்ல ருத்ரன் பொறுமையாக நின்று தன் கண்களை தாழ்த்தி அவளை பார்த்தான். அவனின் குளிர்ந்த பார்வை அனன்யாவை பயமுறுத்த அப்படியே வாயை மூடிக்கொண்டாள். கடவுளே கடவுளே காப்பாத்து என்று அவன் கைப்பிடிக்குள் இருந்தபடியே நொடிக்கு ஒருமுறை மனதோடு வேண்டிக் கொண்டாள். அவனுடனான நெருக்கம் அனன்யாவிற்கு பயத்தைத்தான் தந்தது. ஆனால் ருத்ரன் எதுவும் பேசாமல் அனன்யாவை கட்டிலில் பொறுமையாக உட்கார வைத்தான். பின் அவள் கால்களை பார்த்தான். சுளுக்கினால் அந்த இடத்தில் வீக்கம் உண்டாகியிருந்தது. அவள் கால்களை ஆராய்ந்த ருத்ரன் அவனது அறையில் இருந்த இன்டர்காமை எடுத்து, மெடிக்கல் கிட் அப்புறம் ஐஸ் பேக் ரெண்டையும் எடுத்துட்டு உடனே என் ரூம்க்கு வா என்றவன் போனை வைத்துவிட்டு வார்ட்ரோபை நோக்கி நகர்ந்தான். அவன் சென்றதும் கால்களை பார்த்தபடி கவலையுடன் அமர்ந்திருந்தாள் அனன்யா. ருத்ரன் பேசி முடித்த 2ஆம் நிமிடத்தில் ஒரு வேலைக்காரன் ருத்ரன் கேட்ட பொருட்களோடு ரூமின் கதவை தட்டினான். எஸ் கமின் என்று அனன்யா அனுமதி தர உள்ளே வந்தவன் அனைத்து பொருட்களையும் அனன்யாவிடம் கொடுத்துவிட்டு, வேற ஏதாவது வேணுமா மேடம் என்று கேட்டான். அனன்யா இல்லை என்று தலையாட்டினாள். பின் ஐஸ் பேக்கை எடுத்து தனது காலில் வைக்க முயன்றாள். ஆனால் அவளது கை காலின் சுளுக்குப்பட்ட இடத்தை தொட முடியவில்லை. அனன்யா மிகவும் முயற்சிக்க வலிதான் அதிகமானது. ஐயோ முடியலையே, இன்னைக்கு நாளே நல்லா விடியல, காலையிலேயே ஏன் எனக்கு இந்த சோதனை என்று தனக்குள்ளேயே புலம்பியவள் முயற்சியை கைவிடவில்லை. அனன்யா இப்படி கஷ்டப்படுவதை பார்த்த அந்த பணியாள், மேடம் தயவு செஞ்சு இதை என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் என்றான். அனன்யா நிமிர்ந்து அந்த பணியாளின் முகத்தை பார்த்தாள். அவன் ஒரு 20 வயது இளைஞன். அவனது தந்தையின் திடீர் மரணம் அவனை இந்த இளம் வயதிலேயே வேலை செய்யும் நிலைக்கு தள்ளியிருந்தது. அந்த இளைஞன் இந்த வீட்டில்தான் ஒரு வருடமாக வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் கடினமான உழைப்பாளி, மேலும் விசுவாசமானவன். அனன்யாவிற்கு அவனை பார்க்கும் போதெல்லாம் தனது சகோதரன் நினைவுதான் வரும். அதனால் இவனை தன் தம்பியாகவே கருதினாள். ஆனால் இது போன்ற விஷயத்திலெல்லாம் அவனுடைய உதவியை பெறுவது அவளுக்கு சற்று சங்கடமாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவளால் எப்படி
யாரோ ஒருவரை தன் கால்களை தொட அனுமதிக்க முடியும். அதனால் அவள் அவனிடம் மறுத்தாள். இல்ல இல்ல கனி, நீ விட்டுடு, நான் சமாளிச்சுக்கிறேன், நீ போய் உன் வேலையை பாரு என்ற அனன்யா மீண்டும் கால்களில் ஐஸ் பேக்கை வைக்க முயற்சித்தாள். ஆனால் அவளது முயற்சி பலனளிக்கவில்லை. அவள் தனது காலை நகற்றி ஐஸ் பேக்கை வைக்க முயற்சிக்க அவளது வலி மேலும் அதிகமானது. தனக்கு சம்பளம் கொடுக்கும் முதலாளி இப்படி கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு கனியால் சும்மா இருக்க முடியவில்லை. மேடம், வேண்டாம் மேடம், இவ்ளோ கஷ்டப்படாதீங்க, நானே செய்றேன், நீங்க இப்படி செஞ்சா உங்களுக்கு வலிதான் ஜாஸ்தியாகும் என்றான். உண்மையில் அனன்யாவால் வலி தாங்க முடியவில்லைதான். அவள் முகத்தில் வலியின் உணர்வு தெளிவாகத் தெரிந்தது. இயலாமையுடன் தன் முன் நின்ற கனியை அனன்யா பார்த்தாள். இப்போதும் அவளால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஐயோ, இப்படி ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல்ல வந்து மாட்டிக்கிட்டேனே, ஆத்திர அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ண கூட ஒரு லேடி ஸ்டாஃப் இல்ல. இவ்ளோ பெருசா வீடு இருந்து என்ன யூஸ், ஒரு பொண்ண வேலைக்கு வைக்க ஒருத்தருக்கும் வக்கில்ல என்று வலியில் மனம் போன போக்கில் திட்டியவளுக்கு ஒவ்வொரு நொடியும் வலி ஏறுவதைப் போல இருந்தது. அனன்யா, லேடி ஸ்டாஃப் வேற யாரும் இல்ல, உன்னாலையும் வைக்க முடியலல்ல, அப்புறம் என்ன ஒத்துக்க, சும்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க, வலிக்குதில்ல என்று மூளை ஆர்டர் போட மனமே இல்லாமல் ஒத்துக்கொண்ட அனன்யா சரி என தலையசைத்து ஐஸ் பேக்கை கனியை நோக்கி நீட்டினாள். கனி அந்த ஐஸ் பேக்கை எடுக்க முன்னே செல்ல வேகமாக ஒரு கை வந்து அந்த ஐஸ் பேக்கை வாங்கிக் கொண்டது. மேலும் கனியையும் கடும் கோபத்துடன் முறைத்தது. தனது முதலாளியின் கோபப் பார்வையில் நடுங்கிப் போனான் கனி. வார்ட்ரோபில் இருந்த ஆடைகளை அணிந்து கொண்டிருந்த ருத்ரனுக்கு கனியின் வார்த்தைகள் தெளிவாகவே கேட்டது. புருவங்கள் உயர்த்தி ஒரு நொடி யோசித்தவன் வேகமாக உடை மாற்றி வெளியே வந்தான். அவன் வெளியே வரவும் அனன்யா கனியை நோக்கி ஐஸ் பேக்கை நகர்த்தவும் சரியாக இருந்தது. ஆனால் இதைக் கண்ட ருத்ரனுக்கு ஏனோ இனம் புரியாத கோபம் வந்தது. ஒரே எட்டில் நகர்ந்து வந்தவன் அனன்யாவின் கையிலிருந்த ஐஸ் பேக்கை எடுத்துக்கொண்டு கனியை முறைத்தான். ருத்ரனின் கோபத்தை பார்த்த கனி பயத்தில் கண்களை தாழ்த்திக் கொண்டான். அவனுக்கு உடலே நடுங்குவது போல இருந்தது. வேலைக்கு வந்த இந்த ஒரு வருடத்தில் ருத்ரனின் கோபத்தின் எல்லையை பலமுறை பார்த்திருக்கிறான். அவன் அப்படி பயத்துடன் அங்கேயே நிற்பதை பார்த்த ருத்ரன் தன் அழுத்தமான குரலில், நீ போலாம், திரும்ப நீ இங்க வரவேண்டிய அவசியம் இல்ல என்றான். உடனே நடுக்கத்துடன் தலையை அசைத்த கனி தடுமாறிய அடிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு வேகமாக அறையை விட்டு வெளியேறினான். அவன் செல்வதை பார்த்தபடி ஐஸ் பேக்குடன் அனன்யாவை நெருங்கினான் ருத்ரன். ஆனால் கனி போவதை பார்த்த அனன்யா, கனி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு என்றாள். உடனே ருத்ரனின் புருவம் உயர்ந்தது. கனி வேகமாக திரும்பி தலை குனிந்து மெல்லிய குரலில், சொல்லுங்க மேடம் என்றான். கனி, சமையல்கார அண்ணாட்ட தாத்தாக்கு இன்னைக்கு லைட்டான சாப்பாடையே குடுக்க சொன்னேன்னு சொல்லு. அப்புறம் அவரு பிரேக்ஃபாஸ்ட் அவரோட ரூம்ல தான் சாப்பிடுவாரு. சோ டைம்க்கு அதை குடுக்க சொல்லு. அப்புறம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி தாத்தா மாத்திரை போடணும், அதையும் ஞாபகப்படுத்த சொல்லு. நான் அவரோட டேபிள் டிராயர்ல எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருப்பேன். இன்னைக்கு எந்த மருந்துன்னு பார்த்துட்டு கவனமா அந்த மருந்து குடுக்க சொல்லு. அப்புறம் இன்னைக்கு ரோஹனுக்கு புரோட்டீன் ஷேக் கொடுக்க வேணாம். அவன் அடம் பிடிச்சா நான் தான் புரோட்டீன் ஷேக்குக்கு பதிலா ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்க சொன்னேன்னு சொல்லு. அப்புறம் தனுஷ் வந்து ஏதோ அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண இன்னைக்கு தான் கடைசி நாள், ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தான். அவன்கிட்ட ஞாபகப்படுத்திடு. அடுத்து அப்பா இன்னைக்கு கரெக்டா 10 மணிக்கு ரிட்டர்ன் வந்துடுவாரு. அவரை பிக்கப் பண்ண டிரைவரை போக சொல்லு என்ற அனன்யா இன்னும் அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தேவைப்படும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் கனியிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். உண்மையில் அனன்யாவின் வருகைக்குப் பிறகு அந்த வீட்டிலிருந்த அனைவருமே மிகவும் கவனக்குறைவாகிவிட்டனர். சிலர் சோம்பேறியாகி இருந்தனர். அனன்யா கனியிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவனை வெளியே அனுப்பினாள். அதுவரை ருத்ரனுக்கு பயந்து கொண்டு அங்கே நின்றவன் அனன்யா அனுமதி கொடுத்தவுடன் விட்டால் போதும் என்பது போல அங்கிருந்து ஓடிவிட்டான். அவன் அப்படி அவசரமாக ஓடியதைக் கண்ட அனன்யா, இவன் ஏன் இப்படி ஓடுறான், இன்னும் வேலை சொல்லிருவேனோன்னு பயந்து ஓடுறானோ என்று தனக்குள் யோசித்தாள். அதே நேரம் ருத்ரனின் பார்வை அனன்யாவின் மீது மட்டும் பதிந்திருந்தது. இவ என்ன இவ்ளோ லிஸ்ட் போடுறா, நான் தான் வேலைன்னு வந்துட்டா எல்லாத்தையும் மறக்கிறேன்னா இவ எனக்கு மேல இருப்பா போலயே. வீட்டு பிரச்சனையில இவளுக்கு இவ வலி ஞாபகத்திலேயே இல்லையா என தனக்குள் யோசித்த ருத்ரனின் மனதில் பல விஷயங்கள் ஓட ஆரம்பித்தன. கனி புறப்பட்ட பிறகு மனதிற்குள் பெருமூச்சு விட்ட ருத்ரன் ஐஸ் பேக்குடன் அனன்யாவின் கால்களுக்கு அருகில் அமர்ந்து அவள் கால்களை பிடிக்க அனன்யா வேகமாக அவனை தடுத்து நிறுத்தினாள். ஐயோ, இல்ல நீங்க அதை விடுங்க, நானே அதை செய்றேன் என்றாள். அனன்யாவின் வார்த்தைகளில் கோபமான ருத்ரன் அவளை முறைக்க ஆரம்பித்தான். இதனால் பயந்து போன அனன்யா கண்களை குனிந்து அமைதியாக அமர்ந்து கொண்டாள்.
ருத்ரனின் மனமோ அனன்யா கனியிடம் ஐஸ் கட்டியை கொடுக்கச் சென்றதை எண்ணி மீண்டும் கடுப்பானது. என்ன இருந்தாலும் இவ அப்ப செய்ய பார்த்தது தப்புதான். அவ எப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு தன் கால தொடுற உரிமையை கொடுக்கலாம்? நான் தானே அவ ஹஸ்பண்ட், என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஏன் இதை என்கிட்ட சொன்னா நான் செய்ய மாட்டேனா என்று தன் போக்கில் யோசித்த ருத்ரன் அனன்யாவின் காலில் ஐஸ் பேக்கை வைக்க ஆரம்பித்தான். அவன் இந்த விஷயத்தில் மிகுந்த கோபத்தில் இருந்தான். அதனால் அனன்யாவிடம் எதுவும் பேசவில்லை. மேலும் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், ருத்ரன் தன்னை அறியாமலேயே தன்னை அனன்யாவின் கணவனாக எண்ணிக்கொண்டு கோபம் கொண்டிருந்தான். ஆனால் அதை அவன் உணரவே இல்லை. சில நிமிட ஐஸ் ஒத்தடத்திற்குப் பிறகு அனன்யா நிம்மதியாக உணர்ந்தாள். படுத்திருந்தவள் அப்படியே உறங்கிப் போனாள். ருத்ரன் தூங்கிவிட்ட அனன்யாவை பார்த்தவன் போர்வையால் அவளுக்கு போர்த்திவிட்டு பால்கனிக்குச் சென்றான். தனது போனை எடுத்து உதய்க்கு போன் செய்தவன், உதய், நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரமாட்டேன். இன்னைக்கு இருக்கிற எல்லா மீட்டிங்ஸையும் கேன்சல் பண்ணிடு. அப்புறம் நான் சொன்ன வேலை எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சிட்டு எனக்கு மெயில் அனுப்பிடு. ரிஷி கிட்ட எந்த தப்பும் நடக்கக்கூடாது, கேர்ஃபுல்லா இருக்க சொன்னேன்னு சொல்லு என்ற ருத்ரன் வேகமாக போனை துண்டித்துக் கொண்டான். பின் அறைக்குள் நுழைந்த ருத்ரன் அனன்யா தூங்குவதை பார்த்தபடி வெளியே சென்றான். கீழே அனைவருமே காலை உணவுக்காக காத்திருந்தனர். ருத்ரனும் சாதாரணமாக சென்று அவர்களுடன் அமர்ந்து கொண்டான். ரோஹன் அவன் தயாராகாமல் இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அண்ணா, நீ இன்னும் ரெடி ஆவல? இன்னைக்கு ஆபீஸ் போலையா என்ன என்று கேட்டான். ஆனால் ருத்ரன் அவனிடம் எதுவும் பேசவில்லை. அதைக் கண்ட ரோஹன் முகத்தை சுளித்தான். நீ எப்ப பார்த்தாலும் எல்லா விஷயத்திலையும் என்னை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா. என்னோட அண்ணி உன்னை விட எவ்வளவோ பரவாயில்ல. குறைஞ்சபட்சம் நான் என்ன சொல்ல வரேன்னு காது கொடுத்தாவது கேட்பாங்க. என்று உதட்டை கோணிய ரோஹன் சத்தமாக கத்த ஆரம்பித்தான். அண்ணி, அண்ணி, எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, எனக்கு பசிக்குது. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன என்ற ரோஹனின் கண்கள் கிச்சன் ஏரியாவை நோக்கி இருந்தது. அவன் அனன்யாவை எதிர்பார்த்திருக்க அங்கு வந்ததோ அவர்களின் பணியாள். உணவை பணியாள் கொண்டு வருவதை பார்த்து குழம்பிய ரோஹன் கேள்வியாக அவனை பார்த்தான். நீ ஏன் சாப்பாடு எடுத்துட்டு வர? அண்ணி எங்க? அண்ணி, அண்ணி என்று கத்தினான். ரோஹன் இப்படி கத்துவதை கேட்ட ருத்ரன் கொஞ்சம் எரிச்சல் அடைந்தான். ஆ, ஏண்டா அப்படி கத்துற? அவ கால்ல சுளுக்கிடுச்சு, அதனால அவ இன்னைக்கு கீழே இறங்கி வரமாட்டா. போதுமா? இனியாவது அண்ணி அண்ணின்னு கத்தாம சாப்பிடு என்றான். இதை கேட்டதும் அனைவரும் ருத்ரனை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். ஆனால் ரோஹன் கோபமடைந்தான். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அண்ணிக்கு கால்ல சுளுக்கா? நான் போய் என் அண்ணிய முதல்ல பாத்துட்டு வரேன் என்று எழுந்தான். ரோஹனுடன் அங்கு அமர்ந்திருந்த அனைவரும் தங்கள் இடங்களை விட்டு எழுந்தனர். அனன்யா மீதான கவலை அங்கிருந்த எல்லோர் முகத்திலும் தெளிவாகத் தெரிந்தது. ரோஹன் புறப்படும் நேரம் ருத்ரன் அவன் கையை பிடித்துக் கொண்டான். அவனது வழக்கத்துக்கு மீறிய அழுத்தமான குரலில், அவன் நல்லா தூங்கிட்டு இருக்காடா, நீ அப்புறம் போய் அவளை பார்க்கலாம், இப்ப உட்கார்ந்து அமைதியா சாப்பிடு என்றான். ருத்ரனின் வார்த்தைகளை மீறி ரோஹனால் எதுவும் பேச முடியவில்லை. ருத்ரனின் தொனியில் ஒரு எச்சரிக்கை தெளிவாகத் தெரிந்ததால் திரும்பி வந்து நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். எல்லோரும் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்க அஜய் ருத்ரனை பார்த்தான். சரி, அன்னிக்கு எப்படி காயமாச்சு? நீ அந்த நேரத்துல எங்க போன என்று கேட்டான். அஜயின் கேள்வியில் உணவை பிடித்திருந்த ருத்ரனின் கை அப்படியே நின்றது. அவன் மனம் அந்த நேரம் அவனுக்கும் அனன்யாவுக்கும் இடையேயான தருணங்களை நினைத்துப் பார்க்கத் தொடங்கியது. அனன்யாவின் நறுமணம், அவள் முகத்தின் அப்பாவித்தனம், அவள் உதடுகளைத் தொட்ட தனது விரல்கள் என அத்தனையையும் நினைத்துப் பார்த்தான். உண்மையில் இதையெல்லாம் நினைக்கும்போது ருத்ரன் ஏதோ விசேஷமாக உணர்ந்தான். அவன் மனம் ரங்கராட்டினம் ஆடித் துள்ளியது. ஆனால் அவன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு எந்த உணர்ச்சியும் இல்லாமல், எனக்கு தெரியாது என்றான். ருத்ரனின் அப்பட்டமான பொய்யான பதிலை கேட்ட யாருக்கும் எதுவும் சொல்ல தைரியம் வரவில்லை. அடப்பாவி, உனக்கா தெரியாது? நீ இப்படி சொன்னாலே உனக்கு தெரியும் தானடா அர்த்தம். எதுவும் சொல்ல விருப்பம் இல்லைன்னா தானே இப்படி சொல்லுவான். எப்படி அனன்யாவுக்கு அடிபட்டிருக்கும் என்று யூகித்த அஜயால் ருத்ரனின் முகத்தை பார்த்து உண்மையை கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலும் அவன் மட்டுமல்ல, மற்றவர்களும் அதை யூகித்திருந்தனர். ஆனால் அதற்கு மேல் எவ்வளவு தோண்டி கேட்டாலும் ருத்ரன் எதுவும் சொல்ல மாட்டான் என்பதும் அவர்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் அமைதியாக, அப்போது அங்கே வந்த ஜெகன் ருத்ரனிடம் ஒரு ஃபைலை கொடுத்தான். பாஸ், எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு. உதய் இந்த ஃபைலை உங்களோட கையெழுத்துக்காக அனுப்பியிருக்கான் என்றான். ஜெகனின் வார்த்தைகளை கேட்ட ருத்ரன் அப்படியே சாப்பாட்டில் கை கழுவி விட்டு அந்த ஃபைலை படிக்கத் தொடங்கினான். அதை பார்த்த அனைவரும் அதிர்ந்து போயினர். எபிசோட் 16.
ஜெகனின் வார்த்தைகளை கேட்ட ருத்ரன் அப்படியே தட்டில் கை கழுவிவிட்டு ஃபைலை படிக்க ஆரம்பித்தான். அதைக் கண்ட சூர்யாவின் மனதில் ஏதோ கிளிக் ஆனது. அவன் குறும்புடன் கேலியான குரலில், ஓஹோ, இப்பதான் புரியுது. ஒருத்தர் தன்னோட வைஃப கூட இருந்தே பாத்துக்க ஆபீஸுக்கு லீவு போட்டிருக்காங்க போல இருக்கு. ஓ மை காட், என்ன ஒரு காதல் என்றான். ஃபைலில் கையெழுத்து போடச் சென்ற ருத்ரனின் கை அதை கேட்டு அப்படியே நின்றது. அவன் சூர்யாவை விழுங்கும் கண்களால் பார்த்துவிட்டு கோபமாக அங்கிருந்து வெளியேறினான். ருத்ரன் வெளியேறிய பிறகு அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டுவிட்டு சூர்யாவின் வார்த்தைகளுக்கு சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தனர். அஜய் சிரித்துக்கொண்டே, ஏ, இந்த ருத்ரன் அண்ணிய ஏத்துக்க மாட்டானோன்னு நினைச்சு பயந்த. அதுவும் நேத்து நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு நம்பிக்கையே போச்சு. ஆனா நிஜம் வேறையெல்லாம் இருக்கு. இல்லன்னா 102 டிகிரி காய்ச்சல்லையும் கூட ஆபீஸுக்கு போவேன்னு நிக்கிறவன் இன்னைக்கு ஒரு சின்ன சுளுக்குக்காக லீவு போட்டு வீட்ல இருப்பானா? உங்களுக்கு எதுவும் தப்பா தெரியல என்ற அஜயின் வார்த்தைகளை கேட்டு அனைவரும் சிரித்தனர். ருத்ரா அண்ணாவுக்கு அண்ணிய பிடிக்கும்பா. ஆனா அவர் இன்னும் அத ரியலைஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அவர் அதை உணர்ந்தா இந்த ஃபேமிலி இன்னும் ஹாப்பி ஆயிடும் என்று தனுஷ் சொல்ல அனைவரும் அதை ஒத்துக்கொண்டு அந்த நாள் சீக்கிரம் வரவேண்டும் என வேண்டிக் கொண்டனர். அனன்யா காலை உணவையும் மருந்தையும் சாப்பிட்டுவிட்டு மீண்டும் தூங்கிவிட்டாள். அதனால் அவளை பார்த்தபடி அறையின் சோஃபாவில் அமர்ந்திருந்த ருத்ரன் தன் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான். அப்போது ருத்ரனின் போன் அடிக்க போன் திரையில் பார்த்த பெயர் அவன் முகத்தை கடுமையாக்கியது. இருண்ட முகத்துடன் போனை கையில் எடுத்தான் ருத்ரன். அதில் சமீரா என்ற பெயர் மின்னி மின்னி மறைந்தது. சமீராவின் பெயரை பார்க்க கூட ருத்ரனுக்கு வெறுப்பாக இருந்தது. அதனால் அவளின் அழைப்பை துண்டித்தான். ஆனால் சமீரா அப்படி விட்டுவிடுபவள் இல்லையே. அதனால் அவன் வேண்டுமென்றே கட் செய்வது புரிந்ததும் மீண்டும் மீண்டும் அழைக்க ஆரம்பித்தாள். அவள் தொடர் நச்சரிப்புகளால் எரிச்சலடைந்த ருத்ரன் லேப்டாப்பை ஓரம் வைத்துவிட்டு போனை எடுத்துக்கொண்டு பால்கனிக்குச் சென்றவன், ஹலோ என்று தன் கடுமையான குரலில் கத்தினான். ருத்ரனுக்கு திரும்ப திரும்ப அழைத்துக் கொண்டிருந்ததால் சமீராவின் பொறுமையும் பறந்து சென்றிருந்தது. அதனால் ருத்ரன் போனை எடுத்ததும் ஏறக்குறைய அவளும் கோபமாக கத்த ஆரம்பித்தாள். ருத்ரா, என்னோட அப்பாவை நீ எப்படி இப்படி பண்ணலாம்? எங்களோட ப்ராஜெக்டை எதுக்கு நீ கேன்சல் பண்ண? நீ செஞ்ச காரியத்தால எங்க அப்பாவோட பேர் மொத்தமா டேமேஜ் ஆயிடும். மீடியால, பிசினஸ் வேர்ல்டுல எங்க ரெஸ்பெக்டே போயிடும். நீ என்ன எவ்வளவு டென்ஷன் பண்ணிட்ட தெரியுமா? நீ எப்படி எனக்கு இப்படி செய்யலாம்? உன்னால எப்படி இதை செய்ய முடிஞ்சது என்று கத்தினாள். ருத்ரன் எந்த உணர்ச்சியும் இல்லாத சாதாரண குரலில், உங்க அப்பா செஞ்ச தப்புனாலதான் நான் உங்க ப்ராஜெக்ட ரிஜெக்ட் பண்ணேன். இது அவருக்கும் நல்லாவே தெரியும். அதனால அதுக்கு என்ன குத்தம் சொல்லாத என்றான். ருத்ரன் சொன்னதை கேட்டதும் சமீராவின் பதட்டம் அதிகரித்தது. அவள் உடனடியாக பேச்சின் தொனியை மாற்றி மெதுவாக, ருத்ரா ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. குறைஞ்சபட்சம் எனக்காகவாவது எங்க அப்பாவோட இந்த சின்ன மிஸ்டேக்க மன்னிச்சிடு. இனி இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை நீ இப்ப ப்ராஜெக்ட ரிஜெக்ட் பண்ணது வெளியில தெரிஞ்சா அவர் பேர் மொத்தமா ஸ்பாயில் ஆயிடும். அப்புறம் ஃபியூச்சர்ல ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுல நிறைய பிரச்சனை வரும். தயவு செஞ்சு ருத்ரன், நம்ம இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகவாவது அவரை மன்னிச்சு அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடு ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். மிஸ் சமீரா, இந்த ருத்ரன் தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு தருவான். அது மட்டும் இல்லாம பிசினஸ்னு வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலின்னு இந்த ருத்ரன் எதுவும் பார்க்க மாட்டான்னு உனக்கே தெரியும். அப்புறம் நீ என்கிட்ட இப்படி கெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா உன் அப்பாவோட கௌரவத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்கலாம் என்றவன் போனை துண்டித்துக் கொண்டான். ருத்ரா, ருத்ரா, நான் சொல்றத கேளு ப்ளீஸ் என்று சமீரா கத்திக்கொண்டிருக்கும் போதே அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அவள் கோபத்துடன் தன் போனை இறுக்கினாள். அடச்ச ருத்ரா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. நீ இப்போல்லாம் ரொம்பவே பிடிவாதமா மாறிட்ட. என் பழைய ருத்ரன் நீ இல்ல. இப்ப இருக்கிறது அந்த சாவித்திரிக்கு ஏத்த சத்தியமா. அதான் என்னை இக்னோர் பண்ணிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் அவகிட்ட இருந்து உன்னை பிரிச்சு என் வலையில உன்னை சிக்க வைக்கிறேன். நீ எனக்கு சொந்தமானவனா மாறிட்டா அப்புறம் எல்லா பிரச்சனையும் ஈஸியா முடிஞ்சிரும். நீயும் நானும் ஒன்னாகிட்டா உன்னோடது எல்லாம் எனக்கு சொந்தமாயிடும். என்னோட அப்பாவுக்கும் அவர் இழந்த மரியாதை திரும்ப கிடைச்சிரும். அப்புறம் இந்த சமீரா ருத்ரன் யார் யாருக்கு என்ன தகுதி இருக்குன்னு எல்லாருக்கும் செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லுவா என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட சமீராவின் முகத்தில் பேய் சிரிப்பு தோன்றியது. அதே நேரம் போனை துண்டித்துக் கொண்ட ருத்ரன் உதய்க்கு குட் ஜாப் என்று மெசேஜ் தட்டிவிட்டான். அவன் மீண்டும் அறைக்குள் திரும்பிய போது அங்கு படுக்கையில் படுத்திருந்த அனன்யா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ருத்ரன் திரும்பியதும் இருவரின் கண்களும் ஒன்றோடொன்று கலந்தது. தூங்கி எழுந்த அனன்யா முதலில் கேட்டதே,
சமீராவும் ருத்ரனும் பேசியதைத்தான். நீங்க இத எதுக்காக செஞ்சதா சொன்னாலும் சரி, ஆனா அந்த சமீரா என்ன அவமானப்படுத்தினதுக்காக தான் நீங்க இப்படி பண்ணீங்கன்னு என் உள் மனசு சொல்லுது என்று மனதோடு ருத்ரனிடம் பேசிய அனன்யா ருத்ரனை கண்ணிமைக்காமல் பார்த்தாள். அவள் கண்களில் மெல்ல தொலைந்து போன ருத்ரன் விரைவிலேயே சுதாரித்துக் கொண்டான். வேகமாக தன் பார்வையை விலக்கி சோஃபாவில் அமர்ந்தவன் லேப்டாப்பை வெறிக்கப் பார்க்க ஆரம்பித்தான். என்னதான் ருத்ரன் பார்வையை திருப்பிக் கொண்டாலும் அனன்யாவின் பார்வையும் சிந்தனையும் ருத்ரன் மேலேயேதான் இருந்தது. இவர் என் மேல என்னதான் கோபமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் இவருக்கு என் மேல அக்கறையும் இருக்கு. எத்தனை பேர் பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டோன்னு பொண்டாட்டிய டார்ச்சர் பண்றாங்க. ஆனா இவர் அப்படி எதுவும் பண்ணாம எனக்கு அடிபட்டப்ப கூட என்ன அன்பாதான் கவனிச்சுக்கிட்டாரு. அப்பப்பதான் தான் ஒரு முசுடுன்னு காட்டுவாரு. ஆனா என்ன அவர் கையில தூக்குற ஒவ்வொரு தடவையும் அவரோட பார்வையில தெரியிற ஏதோ ஒண்ணு என்ன என்னமோ செய்யுது. அண்ணா கூட இருந்தப்ப மாதிரியே இவர் கூடவும் நான் சேஃப்டியா தான் உணர்றேன். ஒருவேளை எனக்கு இவர் பிடிக்க ஆரம்பிச்சிருமா? ஆனா எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு தெரியாத இந்த மனுஷனை புடிச்சு போயிடுச்சுன்னா கடைசியில நான் தானே கஷ்டப்படணும். ஆல்ரெடி டைவர்ஸ் பேப்பர்ல வேற கையெழுத்து வாங்கிட்டாரு. அனன்யா, நல்லா யோசிச்சு சொல்லு. இந்த பெட்ரோமேக்ஸ் லைட்டே தான் உனக்கு வேணுமா? ஆமா. ஐயோ, இல்ல இல்ல, இப்பவே எந்த முடிவும் பண்ண வேண்டாம். கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா யோசிச்சுக்கலாம். இப்ப அடிப்பட்ட கால பாக்கலாம் என்று அந்த யோசனையை சற்று தள்ளி போட்டு அனன்யா தனது அடிப்பட்ட கால்களை பார்த்தாள். பிறகு மெதுவாக படுக்கையிலிருந்து எழுந்தாள். வலி இருந்தது, ஆனால் நடக்க முடியாத அளவுக்கு வலி இல்லை. அதனால் அதை தாங்கிக் கொண்டு மெதுவாக வாஷ்ரூமுக்கு சென்றாள். அனன்யா சற்று சாய்ந்தபடி நடந்து செல்வதை ருத்ரன் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டுதான் இருந்தான். உண்மையில் அவளை எண்ணி அவனுக்கு கவலையாக இருந்தது. ஆனால் அதை வெளிக்காட்டத்தான் அவன் விரும்பவில்லை. சிறிது நேரத்தில் ஃப்ரெஷ்அப் ஆகி மீண்டும் படுக்கைக்கு வந்தாள் அனன்யா. அப்போது ஒரு பணியாள் அனன்யாவிற்கான மதிய உணவை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான். மதிய உணவை பார்த்த அனன்யாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. பாரா, நான் யாருக்கும் இதுவரைக்கும் எதுவும் சொல்லவே இல்லையே. ஆனாலும் சாப்பாடு தானா தேடி வருதே. ஒருவேளை சார் தான் இதுக்கெல்லாம் காரணமா? எல்லாம் செஞ்சுட்டு அமைதியா இருக்காரா என்று யோசித்த அனன்யாவின் பார்வை வேலையில் மும்முரமாக இருந்த ருத்ரனின் பக்கம் சென்றது. ருத்ரன் எதுவும் நடக்காதது போல வேலை பார்த்து கொண்டிருந்தான். அவனது இந்த குட்டி குட்டி அக்கறைகள் அனன்யாவிற்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆளு சரியான அமுக்குனிதான். வெளியே வீராப்பா தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள ரொம்ப நல்லவரா இருக்காரு. இவருக்கு ஏதாவது பட்டப்பேர் வைக்கணுமே, என்ன வைக்கலாம் என்று யோசித்த அனன்யாவின் பார்வை ருத்ரனின் மேலேயே இருந்தது. சாப்பிடும்போது அவனையே குறுகுறுவென அனன்யா பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் ருத்ரன் தெரியாமல் கூட அவள் இருக்கும் திசைக்கு கூட திரும்பவில்லை. இவர் வேணும்னே என்ன பார்க்க கூடாதுன்னு அவாய்ட் பண்றாரோ என்று எண்ணி தீவிரமான யோசனையில் இருந்தவளை ருத்ரனின் முகம் கவர்ந்து இழுத்தது. அவளால் ருத்ரனிடமிருந்த பார்வையை விலக்க முடியவில்லை. அதே நேரம் தன்னை யாரோ பார்ப்பதைப் போல உணர்ந்த ருத்ரன் லேப்டாப்பிலிருந்து கண்களை உயர்த்தி அனன்யாவை பார்த்தான். ருத்ரன் பார்ப்பதைக் கண்ட அனன்யா தன் செயலை நினைத்து முகம் சிவந்தாள். வெட்கமும் பயமுமாக அங்குமிங்கும் பார்த்தாள். ஐயோ அனன்யா, நீ என்ன செய்ற? அவர் முன்னாடியே உட்கார்ந்து அவரையே பச்சையா சைட் அடிச்சிட்டு இருக்கிற. அவர் உன்னை பத்தி என்ன நினைச்சாரோ என்றவள் இப்போதுதான் அறையை சுற்றி பார்ப்பது போல அங்குமிங்கும் பார்த்து பாசாங்கு செய்தாள். ருத்ரன் தலையை அசைத்தபடி வேலையில் மூழ்கிட அனன்யா மீண்டும் படுக்கையில் அமர்ந்தாள். அவளுக்கு இப்படி சும்மா உட்கார மிகவும் சலிப்பாக இருந்தது. ஐயோ, 3 மணி நேரமா வேலையை மட்டுமே தொடர்ந்து செய்யற இந்த மனுஷன் எப்படிப்பட்டவரு? வேலையை தவிர யார்கிட்டையும் சிரிச்சு பேசி நான் பார்த்ததே இல்ல. ஆளு சரியான ரோபோட் தான். இவர் கூட இன்னும் 11 மாசத்தை நான் எப்படித்தான் நகர்த்தப் போறேனோ ஒன்னும் புரியல. ஹோ என்று எண்ணிய அனன்யா குளிர்ந்த பெருமூச்சுடன் ருத்ரனை பார்த்தாள். அப்போது அவர்களது அறையின் கதவை திறந்து கொண்டு ரோஹனும் தனுஷும் உள்ளே வந்தனர். ரோஹன் அனன்யாவிடம் வேகமாக ஓடினான். அண்ணி, என்னாச்சண்ணி, நல்லா இருக்கீங்களா? பார்த்து கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா? உங்களுக்கு எப்படி காயமாச்சு என்று கவலையாக கேட்டான். அனன்யா இருவரையும் பார்த்து சிரித்தாள். நான் ரொம்ப நல்லாவேதான் இருக்கேன். நீ தேவையில்லாம ரொம்ப கவலைப்படுற ரோஹன். இது ஒரு சாதாரண சுளுக்கு. இதுக்கு போய் இப்படி முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு குழந்தை மாதிரி பண்ற குழந்தை பையா என்று அனன்யா கேட்க, ரோஹன் உண்மையான குழந்தையைப் போலவே முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு அவளை ஒரு பக்கம் கட்டிப்பிடித்துக் கொண்டான். அண்ணி, உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா? நீங்க எங்க கிட்ட ஒண்ணுமே சொல்லல. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். பார்க்க வரலான் இருந்தேன். அப்புறம் அண்ணா தான் என்கிட்ட சொன்னான். ஆனா உங்களை பார்க்கவே விடல தெரியுமா என்று ருத்ரனை பற்றி குழந்தை போலவே குற்றம் சாட்டினான் ரோஹன்.
அனன்யா அவன் கன்னங்களை பிடித்து பாசத்தோடு, ரோஹன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஐம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் என்றாள். அவள் அப்படி சொன்ன பிறகுதான் ரோஹன் சமாதானமானான். பிறகு சிறிது நேரம் தனுஷும் ரோஹனும் அனன்யாவுடன் பேசிக் கொண்டிருந்து விட்டு அங்கிருந்து கிளம்பினர். ஆனால் ரோஹனும் தனுஷும் இருக்கும் வரை ருத்ரனின் உள்ளமும் மனமும் அவர்களிடம் மட்டுமே குவிந்திருந்தது. ஒரு கணம் கூட அவனால் தன் வேலையை செய்ய முடியவில்லை. அவன் தன் சொந்த சகோதரன் மீதே பொறாமை கொண்டான். உதட்டில் அழகான புன்னகையுடன் இருந்த அனன்யாவை அவன் கண்கள் திருட்டுத்தனமாக வருடிச் சென்றன. ருத்ரன் தன்னை இதுவரை இப்படி உணர்ந்ததில்லை. அவன் மனதில் பல எண்ணங்கள் சுழன்று கொண்டிருந்தன. மேலும் அனன்யாவின் ஒவ்வொரு செயலும் அவனுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பித்தது. ஆனால் பாவம், அதை எப்படி வெளிப்படுத்துவது என்று அவனுக்கு தெரியாமல் அனைத்தும் அவனுக்குள்ளேயே அடக்கி வைக்கப்பட்டது. இப்படியே 2 நாட்கள் கழிய அனன்யா பூரண குணமடைந்தாள். ருத்ரனும் அனன்யாவும் ஒரே அறையில் வாழ்ந்தாலும் அவர்களுக்குள் 1-2 உரையாடல்கள் மட்டுமே நடந்தன. ருத்ரன் தன் ஆணவத்தில் எதுவும் பேசவில்லை என்றால் அனன்யாவிற்கு அவனிடம் என்ன சொல்வதென்று புரியவில்லை. நாட்கள் அமைதியாக கழிந்தது. ஆனால் அப்படியே இருக்க விதிவிடுமா? அடுத்த பிரச்சனை தலை தூக்கியது. காலையில் ருத்ரன் அலுவலகம் செல்ல தயாராகிக் கொண்டிருக்க குளித்துவிட்டு வாஷ்ரூமிலிருந்து வெளியே வந்தாள் அனன்யா. ஈரமான தலைமுடியை டவலால் துடைத்துக் கொண்டே வந்தவள் மஞ்சள் நிற புடவையில் புதிதாக பூத்த பூ போல ஃப்ரெஷ்ஷாக இருந்தாள். அனன்யா கண்ணாடியின் முன் நின்று தன் தலையை துடைத்து ஈரமான முடியை உதறினாள். உதயிடம் ஏதோ விஷயம் பேசிக் கொண்டிருந்த ருத்ரனின் முகத்தில் அந்த துளிகள் நேராக விழுந்தது. அவன் திரும்பிப் பார்க்க அனன்யாவின் திறந்த முதுகு தெரிந்தது. பூவின் இதழில் படர்ந்த பனி உருகி ஓடுவது போல சில துளி நீர் அவளது கழுத்திலிருந்து முதுகு வரை நழுவி ஓடியது. அதை பார்த்ததும் ருத்ரன் தொலைந்து போனான். மறுபுறம் உதய் பைத்தியம் போல் போனில் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்க ருத்ரன் அவன் பேச்சை கேட்கவே இல்லை. இதை உணர்ந்த உதய், ஹலோ ஹலோ சார் என்று அழைத்தான். உடனே கவனம் கலைந்த ருத்ரன் தலையை அசைத்து பதட்டத்துடன், நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன் அனன்யா என்றான். அனன்யாவின் பெயரை கேட்ட உதய் சற்று ஆச்சரியத்துடன், ஆனா சார் நான் உதய் என்றான். ருத்ரன் உடனே நாக்கை கடித்து தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டவன் சற்று கடுமையான தொனியில், இப்ப அதனால என்ன, நான் உனக்கு என்ன வேலை கொடுத்தனோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தான். ஆச்சரியத்துடன் போனை பார்த்த உதய், இப்போ இவருக்கு என்ன ஆச்சு? இதுவரை நல்லாத்தானே இருந்தாரு என்று குழம்பிவிட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். ருத்ரன் இதற்கு மேல் இங்கு இருந்தால் சரிவராது என்று எண்ணி தன் கோட்டை எடுத்துக்கொண்டு வேகமாக அங்கிருந்து வெளியேற பார்க்க அனன்யா அவனை நிறுத்தினாள். ஒரு நிமிஷம் என்று அனன்யா சொன்னதும் ருத்ரனின் நடைகள் சட்டென நின்றன. ஆனால் அவனது இதயத் துடிப்பின் வேகம் அதிகரிக்கிறது. நின்ற ருத்ரனின் அருகே வந்த அனன்யா கண்களை குனிந்து தயக்கத்துடன், அது எனக்கு ஒன்னு வேணும், அதாவது அதாவது என்றபடி அவள் ருத்ரனை நிமிர்ந்து பார்க்க ருத்ரன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் பார்த்தான். நீ என்ன சொல்றதா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு, உன்னோட முட்டாள்தனத்தை கேட்க எனக்கு நேரமில்ல என்றான். ருத்ரனின் வார்த்தைகள் அனன்யாவை காயப்படுத்தியது. ஆனால் இப்போது அவனுடைய இயல்பை ஓரளவு உணர்ந்திருந்ததால் அவசரமாக, எனக்கு கொஞ்சம் பணம் தேவை, சில முக்கியமான திங்ஸ் வாங்கணும் என்றாள். உடனே ருத்ரன் தன் பர்ஸில் இருந்த 2 கார்டுகளை அவளிடம் கொடுத்து, இதுல இருந்து உனக்கு என்ன வேணும்னாலும் வாங்கிக்க, இதோட லிமிட் உன் தகுதியை விட அதிகம், ஆனா உனக்கு இதுவே கம்மியா தெரிஞ்சா எனக்கு சொல்லு, நான் பாக்குறேன் என்றான். ருத்ரனின் வார்த்தைகள் அனன்யாவை மிகவும் மோசமாக காயப்படுத்தியது. ஆனால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதவள், எனக்கு இது தேவையில்ல, நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்க, அது போதும் என்றாள். உடனே அவளை நோக்கி அடியெடுத்து வைத்த ருத்ரன், நீ நிஜமாவே ரொம்ப அப்பாவியா இல்ல என்னை ஏமாத்த பாக்குறியா? இந்த கார்டோட லிமிட் என்னன்னு உனக்கு தெரியுமா? இந்த ஒரு கார்ட்ல உன்ன மாதிரி 50 பேரை வாங்க முடியும், புரியுதா என்றான் ருத்ரன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.